எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே நம்ம காலையிலே குளித்து முடிச்சு நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் போனோம். சேஷங்கனூர் சிவன் கோயில் ரொம்பவே புராதனமானது. இது சோழர்கள் காலத்தில் கட்டின ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அழகாக தரெல்லாம் போட்டு இப்போ ரொம்பவும் மண்டபம்லாம் கட்டி புதுசாக வச்சுருக்காங்க. இந்த சிவன் கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களோட சிலைகளும் இங்கே இருக்குது. உங்களில் யாருக்காவது 63 நாயன்மார்களோட பேர் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் பெருமான் மட்டும் இல்லாமல் மற்ற சந்நிதிகளும் இங்கே இருக்குது. சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் தனியாக இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு அப்படியே நம்ம கோபுரத்தை பார்த்துட்டு கோயிலோட தலவிருச்சமான வில்வ மரத்தை பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலவிருச்சம் இருக்கும். இந்த கோயிலுக்கான தலவிருச்சம் வந்து வில்வ மரம். அடுத்ததான் நம்ம முருகர் கோயில். அங்கேயே முருகர் சன்னதி, பக்கத்திலே ஐயப்ப சன்னதியும் புதுசாக கட்டியிருக்காங்க. வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் ரொம்பவே அழகாக காட்சியளிக்கிறார் இங்கே. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐயப்ப சன்னதி புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே விஷ்ணு கோயிலும் இருக்குது. சிவன் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கான தனி பிரகாரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்களும் இருக்காங்க. இந்த கோயிலோட மிகச்சிறந்த சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 63 நாயன்மார்களையும் பார்க்கலாம், 12 ஆழ்வார்களையும் பார்க்கலாம். 2 சமயத்துக்கான தெய்வத்தை மட்டும் இல்லை, 2 சமயத்துக்கான பெரியவர்களையும் நீங்கள் இங்கே தரிசிக்கலாம். இங்கே இருக்க பெருமாளோட பேர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். அடுத்தபடியாக அடுத்த பிரகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குன்னு தனியாக ஒரு பிரகாரம் இருக்குது. இங்கே தனியாக விளக்கும் போடுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நவக்கிரக சன்னிதானமும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலை ஒட்டின மாதிரி கால பைரவருக்கு ஒரு சன்னிதானமும் சந்திரனுக்கும் ஒரு சன்னிதானமும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு ரொம்ப மகிழ்ச்சியான புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மற்ற 2 சேனலான சரஸ்வதி அகாடமி திருபுவனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.